அவசர கதியில் கோயில்களில் திருப்பணிகள் நடத்தப்பட்டால் பக்தர்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கன்னியாகுமரியில் உள்ள தானுமாலய சுவாமி கோயிலில் 20 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும், பல இடங்களில் வெடிப்பு உள்ளிட்ட சேதங்கள் காணப்படும் சூழலில் 90,000 சதுர அடி கொண்ட கோயிலின் மேல் தளத்தில் 20,000 சதுர அடி அளவிற்கு மட்டுமே ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயில், பழனி முருகன் கோயில் ஆகிய கோயில்களில் அவசரகதியில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிக எண்ணிக்கையில் திருப்பணிகள் செய்ததாக கணக்கு காட்டுவதற்காக முறையாகவும் முழுமையாகவும் பணிகளை முடிக்காமல் கும்பாபிஷேகத்தை தமிழக அரசு நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதே அலட்சியம் தொடர்ந்தால் பக்தர்களை திரட்டி இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடத்துவோம் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை திருகோணமலையில் உள்ள திருக்கோணேஸ்வரம் கோயிலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தரிசனம் செய்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருகோணமலையில் உள்ள திருக்கோணேஸ்வரம் கோயிலில் தரிசனம் செய்ததாகவும் அனைவரின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரரின் பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோயில் அகஸ்திய முனிவரால் கட்டப்பட்டது என ராமாயணம் கூறுவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். மேலும் ராமர் தன்னுடைய பிரம்மஹஸ்தி தோஷத்தை போக்குவதற்காக ராமேஸ்வரத்திற்கு பிறகு இக்கோயிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார். இக்கோயில் 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களால் அழிக்கப்பட்ட போதிலும் சனாதன தர்மத்திற்கும் இந்து மதத்தின் ஆன்மாவிற்கும் இன்றளவும் சான்றாக உள்ளதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். மும்பையில் பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகின்றது. அடுத்த 3 நாட்களுக்கு மும்பையில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மும்பையில் கொட்டி தீர்த்த கனமழையால் உள்ளூர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. தாழ்வான பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியது. கனமழையால் இன்று நடைபெறவிருந்த மும்பை பல்கலைக்கழக தேர்வு ரத்து செய்யப்பட்டு வருகின்ற 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நகரின் பெரும்பாலான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் உள்ளூர் பேருந்து சேவை மாற்று வழித்தடத்தில் இயக்கப்பட்டது. அந்தேரி ரயில்வே சுரங்கப்பாதையை மூழ்கடித்தவாறு வெள்ளம் சென்றதால் அந்த வழியாக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. மும்பையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல புனே, ரத்னகிரி, ராய்காட், அமராவதி, நாக்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தீவிர மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.